தம்பி சலீமே, நானும் பார்க்குறேன், அப்போ இருந்து பார்க்க ரொம்ப நேரமாக சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன் என்ன பிரச்சனை? ஏன் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கியே, நல்லா சம்பாரிச்சிருப்ப. ஆ, எல்லா ஊருக்கும் போயிருப்பேன் தம்பி. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிற? ஊருக்கு போயிருக்கிறேன், நிறையா தான் சம்பாதிக்கிறேன். ஆனால் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊரும் கேட்குறாங்க. ராமநாதபுரம் சொன்ன உடனே வறட்சியா நாடாச்சே, தண்ணி இல்லாத காடாச்சே அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசுகிறானுங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அதான் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம ராமநாதபுரத்தில் வந்து இல்லாத வளங்களே கிடையாது. இப்போ சாதாரணமாக பாரு, ஒரு கல்யாணம் பண்ணோம்னா ஒரு குடும்பத்துக்கு 30 பவுன் 50 பவுன் நகை போடுறாங்க, சீசிராட்டம் செய்கிறாங்க. ராமநாதபுரம் மாதிரி எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி கருவாடு ஏற்றுமதியில் நம்ம ராமநாடு ஃபஸ்ட்டாக இருக்குது. விவசாயத்தில் பாரு, மிளகா, பருத்தி, நெல்லுன்னு சொல்லி 2வது இடத்துல இருக்குது, நெற்களஞ்சியமாக இருக்குது. இப்படி ஒவ்வொன்றில் வாகன விற்பனையில் ராமநாடு அதிகமாக இருக்குது. அப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கையில் நம்ம நாட்டை வந்து வறட்சிய நாடுன்னு சொல்கிறப்ப வந்து அது ஏற்றுக்க முடியும் இல்லை. நான் கூட யோசிக்கல பாரு, இவ்வளோ இருக்குல்ல. சொன்ன மாதிரி ராமநாதபுரத்தில் தானே எல்லாமே அதிகமாக இருக்குது. விவசாயத்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறோம், ஏற்றுமதியில் அப்படி தான் இருக்கும். அந்நிய செலாவணி கூட பாரு, ராமநாதபுரத்தில் தானே அதிகமான மக்கள் வெளிநாடு போகிறாங்க. அதை கொண்டு நாட்டுக்கு அதிகமான வருமானங்கள் வருது, வாகனங்கள் அதிகமாக இருக்குது, மக்கள் வந்து செழிப்பாக தானே வாழ்கிறாங்க. அப்படி இருந்து ஏன் வறட்சியான்னு சொல்கிறாங்க? இனிமேல் யாராவது ராமநாதபுரம் வறட்சியான மாவட்டம் சொன்னாங்கன்னா, இங்கே மாவட்டம் வறட்சி இல்லாத மாவட்டம், ஆனால் தண்ணி இல்லாத காடு அப்படின்னு தான் சொல்லுவேன். யார் கேட்டாலும் தண்ணி இல்லாத காடு மட்டும் தான். தம்பி, உனக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவேடா. முதல் வறட்சியான மாவட்டம் சொன்னால் அதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டேன். இப்போ தண்ணி இல்லாத காடுன்னு சொல்கிறேன், அதுக்குமா உனக்கு விளக்கம் சொல்லணும்? சொல்கிறது கேளு. நம்ம நாட்டில், நம்ம மாவட்டத்தில் வந்து அதிகமான குளங்கள் உள்ள மாவட்டம் நம்ம மாவட்டம். நீ போகிற ஊருக்கு 2 குளம் 3 குளங்கள் இருக்கும். கம்மா இல்லாத ஊர் இருக்காது. அதே மாதிரி வைகையாறு நம்ம ஊர் தான் கடைசியாக கடலுக்கு போகுது. அப்படி இருக்கையில் ஏன் வறட்சியா இல்லை, எல்லா ஏன் தண்ணி இல்லாத காடாக போகுதுன்னா காரணம் வந்து இயற்கை கிடையாது, செயற்கை. நம்ம தான் வந்து என்ன செய்யலாம், தண்ணியை வந்து வர தண்ணியை சரியான முறையில் பயன்படுத்தாமல் அதை வந்து சரியான வழியில் கொண்டு போய் சேர்த்து குளங்களை சேர்க்காம அதை நம்ம வீணடிச்சிடலாம். போன வருஷம் பார்த்தியா, 3 தடவை தண்ணி வந்துச்சு, கடைசியாக கடல் ஒன்று கிடச்சா. அது நம்மளோட செய்தி தப்பு. அதனால தான் என்ன செய்யணும், நிலத்தண்ணீர் குறையுது. தேவையில்லாமல் கடல்லையும் அங்கேயுமா நிலத்துலையும் போய் தண்ணி போகிறதுனால இங்கே குளங்கள் நிலமாக போயிடுது, ஏரிகள் நிலையமாக போயிடுது, கம்மாக்கள் நிலமாக போயிடுது, போயிடுது. அப்படிங்கிற தண்ணி வீணாக போகுது. அந்த காலத்தில் அரசர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செஞ்சுருப்பாங்க. எப்படி பார்த்தா குளங்கள் அரசர் குளம் பார்த்தீங்கன்னா தண்ணி போடுற பகுதியாக பார்த்தா குளங்கள் வெட்டிச்சிருப்பாங்க, தண்ணி வெளியாக வீண் போகாது. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் எத்தனை குளங்கள் வெட்டியிருக்கிறாங்க. வெட்டி என்ன செஞ்சுறாங்கன்னா, மராமத்து பண்ணாமல் நீ வீட்டிலே செஞ்சு பாரு. ஒரு குழியை தோண்டி ஒரு 6 மாதம் அந்த குழியில் நீ போகாமல் பாரு, மண்ணெல்லாம் போய் இந்த குழி மூடிடும். அப்படி இருக்கையில் 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் ஒவ்வொரு கம்மாய் ஏரி தூர் வராமல் இருந்தால் என்னாகும், தண்ணீர் வந்து கம்மாய்க்கும் போகாது, குளங்களுக்கும் போகாது. அப்படி இருக்கையில் வீணாகவே கடலை தான் கலக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னா, அரசாங்கம் என்ன செய்யணும்னா துரிதமாக செயல்பட்டு, ஏன்னா இப்போ பார்த்து மேம்பாலம் கட்டுறதுன்னு 4 வழிச்சாலைகள் அமைக்கிறது, 8 வழிச்சாலைகள் அமைக்க, இதில் தான் அரசாங்கம் மும்முரமாக இருக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு தேவையான இது போன்ற குளங்கள் ஏரிகள் தூர் வர்றதுக்கு வந்து முன்னுக்கு வருதில்லை. காரணம் இதில் வருமானங்கள் கிடையாது. விவசாயிகள் எப்படியே போகட்டும், அவங்க வாழ்க்கை எப்படியே போட்டுச்சுன்னா அசால்ட்டாக இருந்துடுறாங்க. காரணம் நம்மளும் ஒரு காரணமாக இருக்கோம். நம்ம என்ன செய்ய விழிப்புணர்வு கிடையாது. அரசாங்கம் எந்த சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் எல்லாரும் தலையாட்டிக்கிட்டு பேசாமல் இருந்துடுறான். காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு அந்த ஒரு நாள் காசை வாங்கிட்டு அதில் போயிடுறான். எந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள், எதுக்கு மக்களுக்கு தீங்கான திட்டங்கள் சொல்லி நம்ம வந்து ஆய்வு பண்ணி நம்ம போராட்டம் பண்ணால் தான் அரசாங்கம் வந்து நமக்கு தேவையான சலுகைகள் செய்வாங்க, நமக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வாங்க. இது செஞ்சாதான் வந்து எல்லாம் பூர்த்தியாகும் தவிர நம்ம இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். இப்போ நான் சொல்கிறது புரியுதா இல்லையா?